மக்களே, நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏஆர்எஸ் ஸ்டுடியோ போரூர் ரோட்டில் இருக்குது. உள்ள என்னென்ன செட்டப்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான ஸ்டுடியோ இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்பு, வில்லேஜ் செட்டப்பு எல்லாத்தையும் பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஆஃபீஸ் போய் மாதிரி ஸோ இங்கே ஒரு அழகான கடை இருக்குது. இந்த செட்டப்புக்கு என்ன தேவையோ எல்லாமே கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம ஓவரால் வியூ. ரொம்ப பறந்து விரிந்த இடம். டூ வீலர் பார்க்கிங்ஸ், கார் பார்க்கிங்ஸ், எல்லா விஷயங்களும் இங்கே இருக்குது. ஸோ இந்த கடையும் இருக்குது. வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கடை இருக்கிறதுனால சகல வித ஐட்டங்களும், ஜூஸு, கூல் ட்ரிங்க்ஸ், அதுன்னு எல்லாமே கிடைக்கும். ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் என்ட்ரன்ஸ். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாகனங்கள் நிற்கிது. எல்லாம் ஷூட்டிங்க்கான விஷயங்கள் தான். இது வந்து ஜென்ரேட்டர் வண்டி சொல்லுவாங்க. ஸோ எல்லா இடங்கள்லையும் பவர் கிடைக்காதுன்றதுனால இது வழியாக ஜென்ரேட்டர் உள்ளே பில்ட் பண்ணியிருப்பாங்க. இது வழியாக கரண்ட் போகும். இதுதான் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியான போலீஸ் ஸ்டேஷன். ஸோ பார்க்க பக்காவாக இருக்கும். ஸோ பக்கத்துலலாம் பில்டிங் இருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணி நீங்கள் இப்படி ஃப்ரேம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி தான் தெரியும். எந்த பொதுமக்கள்? ஸோ உள்ளே போவாங்க. ஸோ இது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே. ஏதாவது பேசுங்க ஹேமந்த். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு இன்டீரியர் செட்டப்பு. இங்கே வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா போகிற பாப்புலேஷன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜெயில் ரூம் வந்து இது பார்த்தீங்கன்னா ஜெயில் கம்பிகள்லாம் வேறு இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா கைதி மாதிரியே இருக்கும். ஜெயில் கைதி உள்ளது பார்த்தீங்கன்னா இவ கைதி மாதிரி இருப்பா. கைதி ரூம்லது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒன்று இருக்கு. எடுத்து காட்டுறோம். பார்க்கறதுக்குமே வந்து ஜெயில் செட்டப் மாதிரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் ஒரு நாளைக்கு விசிட் பண்ணலாம். ஜெயில் செட்டப் இருக்குது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய கைதிகள் அடைக்கிற ஒரு ஜெயில் செட்டப் மாதிரி. அது ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு லாக்கப்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஜெயில் செட்டப். செட்டிலைட் இருக்கா பாரு. இல்லையா, எங்கள் செட்டிலைட்லாம் எதுவுமே இல்லை. நம்ம தான் லைட்டு போட்டுக்கணும் போல இருக்குது. ஸோ இது தெரியுதா? இது ப்ராப்பரான ஒரு ஜெயிலுக்கான செட்டப்பு. அந்த காலத்தில் ஏது இதுவா? ஜெயிலு மாதிரி இருந்தாலும் இந்த ஜெயிலில் தான் எழுதுவாங்க. பழைய எல்லா கைதிகளும் ஹீரோ எல்லாம் அந்த கேட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா லைட் இல்லை உங்களுக்கு. டே பேஸ் தான். சொல்ல பாரு. கன்ஃபார்மா? ஆமாம். நம்ம சொல்லியிருந்தோம். சரி. இந்த ஃபோட்டோலாம் உங்களுதா? ஃபோட்டோலாம் உங்களுதா? இங்கே எதுவுமே இருக்காதா?
நேரம். காஸ்டியூம் ரூம் இதெல்லாம் வந்து காஸ்டியூம்ஸ் ஷூட்டிங் தர மாட்டாங்களா இந்த இடம்? ஷூட்டிங் பேர் நானாலே இந்த இடம் ஃப்ரீ தான். நமக்கு ஷூட்டிங் எடுத்து தருவாங்களா? ஸோ ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் வேறு இருக்குது. ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இங்கே தான் ட்ரெஸ் பண்ணிக்கலாம். நீட்டாக தான் இருக்கும். இது எல்லாமே ஆர்டிஸ்ட் ஸ்டே பண்ணுறதுக்கான ரூம்ஸ் இருக்குது. நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கும். ரூமுக்குள்ளெல்லாம் போக முடியுமான்னு தெரில. ஜூனியர் ஆர்டிஸ்ட் மட்டும் நீட்டாக இருக்க மாட்டாது. ப்ளஸ் ட்ரெஸ் மாற்ற கூட இடம் இல்லை, சுச்சாப்போ கூட இடம் இல்லை ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு. பாவம். இங்கே தான் ப்ரொடக்ஷன் செட்டப்ஸ்லாம் இருக்கும். சாப்பிட்றது, கழுவுறது. ஆமாம், யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை இங்கே. இதெல்லாம் வந்து டேரக்டர்ஸ் உட்காந்து சாப்பிட்றேன். ஆமாம், ஸ்பெஷல் ஸ்பேசஸ். ஆனால் அதே சோறு தான் இருக்கும். இத்தனாக்கு சேர் போட சொல்கிறாங்க, போடுங்க. இது இப்படி பார்த்தீங்கன்னா ஆமாம், சமீபத்தில் இங்கே வந்து என்ன ஷூட்டிங் பண்ணாச்சுன்னா விஜய் சேதுபதி தானே போச்சு. விஜய் சேதுபதியோடது. ஸோ இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரு வீடு மாதிரியாக இருக்குது. ஸோ இந்த மரம், இந்த வீடு அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன மரமாலாம் காமிச்சிக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஃப்ரேமுக்குமே ஒவ்வொரு இடத்துக்கு போக தேவையில்லை. அழகாக எடுத்துக்கலாம். ஃப்ரேம்லேயும் பல கதைகள் இருக்குது, பல கதைகள் இங்கே எடுக்கப்பட்டிருக்கு. சூப்பராக இருக்குங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவில் செட்டப். அமைதியாக சொல்கிறான். ஸோ இதுவுமே கோயில் செட்டப் தான், ஆனால் கோயில் கிடையாது. கோவில் மாதிரியே இருக்கிற கோவில் செட்டப். சிலையெல்லாம் உண்மை தான். பார்த்தீங்கன்னா கோயில் பிளாக்கு எல்லாமே கோயில் இன்டீரியர்ஸு. இதே வந்தீங்கன்னா இது ஒரு சின்ன கோயில் மாதிரி. ஸோ கோயிலுக்கான குளமும் இங்கே இருக்குது. இந்த குளங்கள்லாம் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. கோயிலை ஒட்டி இருக்கிற குளம். நல்ல திருவிழா செட்டப் போட்டிருக்காங்க. செட்டப்லாம் பெருசாக இருக்குது. 340 ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா ஹோட்டல் செட்டப் அந்த மாதிரி செட்டப்லாம் போட்டு பண்ணுவாங்க. இப்போ இங்கே வந்து ப்ரொடக்ஷன் சாப்பாடு வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. மாபெரும் கபாடி போட்டி நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் யார் ஆர்டிஸ்ட்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சரி, ஷூட் நம்ம எடுக்க வேணாம். இதுதான் வந்து பார்த்தீங்களே ஆனந்தம் படத்தோட வீடு மாதிரியே இருக்கும் இந்த செட்டப்பு. ஃபுல்லாக வெளியே இந்த மாதிரிலாம் இப்போ யாரும் வீடு கட்டுறதே இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் படத்தில் நடுவில் மழை வர மாதிரி செட்டப்பு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு 20-25 வருஷம் ஆச்சு கட்டி. பரவாயில்ல, இன்னும் ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுலேயே நிறைய ரூம்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி இப்போது சீரியல்ஸ் எல்லாமே இங்கே தான் ஷூட் பண்ணிட்டுருக்காங்க.
இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா இது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ் செட்டப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டேபிள் ஸ்டேர்ஸ்லாம் இப்போ எதுவும் இல்லை. பட் ஷூட்டிங் பண்ணும்போது எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எடுத்து வந்து போட்டு அதை ஷூட் பண்ணிடுவாங்க. இதில் போட்டிருக்காங்க சில ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புதுசாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க போல், நல்லாயிருக்கு.